வணக்கம். உயிர்த்தெழுந்தவர்கள் இயேசுதான் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி கொண்டிருக்கும் போது, இந்த இந்து தர்மத்தில் குறிப்பாக தமிழகத்தில் வாழ்ந்த பல பேரும் உயிர்த்தெழுந்தவர்கள் இருக்காங்க, செயற்கரிய செயல்கள் செய்தவர்கள் இருக்காங்க. நாம் பார்த்துருக்கோம். இது ரெண்டாவது. நந்தி எம்பெருமான், அதாவது சிவபெருமானுடைய வாகனமாகிய நந்தியினுடைய மாணாக்கர்களில் ஒருத்தராக இருந்தார் சிவயோகியார். அவர் ஒரு தடவை இங்கே இருக்கக்கூடிய பெரிய கோவில்கள், பூமியில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்தபோது, அந்த ஒரு ஊர் இருக்குது, திருவாவடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாத்தனூர்னு ஒரு கிராமம். அங்கே ஒரு இடையன் குலத்தை சேர்ந்த, அதாவது மாடு மேய்க்கிறவர், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு திடீரென்று துரதிருஷ்டவசமாக விதியினுடைய பலனாக அந்த பையன் இறந்து போய்டும். இறந்து போன உடனே அந்த அவருடைய மாடுகள் எல்லாம், கால்நடைகள் எல்லாம் அவன் மாடு ஆடெல்லாம் அப்படி மோந்து பார்க்குது. என்ன சத்தமே காணோம், எங்கேயும் எந்த விதமான அசைவும் காணோம்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டிருக்கும் போது, அந்த மாடுகளினுடைய, அந்த கால்நடைகளுடைய பரிதவிப்பை பார்த்து அந்த சிவயோகியாருக்கு மனம் ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய உடலை ஒரு இடத்துல வைத்து விட்டு அங்கிருந்து உடம்பை விட்டு கூடு பாய்ந்து இந்த மூலன் என்று சொல்லக்கூடிய அந்த இடையன், இறந்து போனவன், அவனுடைய உடம்புல வந்துடுறாரு. உடம்பு அசையது. எழுந்த உடனே அந்த கால்நடைகள், பசு எல்லாம் அப்படியே சந்தோஷமாயிடுது. அதை மேற்கொண்டு அந்த பசுக்களை எல்லாம் கொண்டு போய் நன்றாக மேய்த்து, பசு, எருமை, ஆடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேய்த்து நல்ல நீர் காமிச்சு, அந்த தானாகவே இந்த கால்நடைகளுக்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. அது எங்கே போகணுமோ அது தானாக வந்து அப்படியே தானாக திரும்பி ஊருக்கு வருது. ஊருக்கு வந்த பிறகு அவன் என்ன பண்ணுறான், மாடுகள் எல்லாம் அந்தந்த வீட்டுக்கு போய் அடைப்புக்கு போயிடுது. ஆனால் தொழுவத்துக்கு போன பிறகு இவன் அப்படியே அந்த சிவயோகியார், அதாவது மூலனுடைய உடலுக்குள்ள போன அந்த சிவயோகியார் அப்படியே இருக்காரு, எங்கேயும் போகாம. கணவனை காணம் என்று சொல்லி அவனுடைய மனைவி தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது அவருடைய தோற்ற பொலிவு அவளுக்கு ஒரு சரி ஏதோ நடந்திருக்கு, ஏதோ விதமான மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஏதாவது தீண்டி விட்டதா, ஏதாவது விஷம் இருக்குது, அந்த மாதிரி ஏதோ நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அது போய், ஏன்னா மனைவி கணவனை போய் தொடர்றதுக்கு போகும்போது, தொட முடியாது, நான் இருப்பது நான் இல்லைன்னு சொல்லிட்டு போய் அந்த ஊரினுடைய சாத்தனூர் பார்த்து இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு மரத்தினடியில் உட்காந்துடுறாரு. அப்புறம் மக்கள்கிட்ட போய் புலம்புறா அவனுடைய மனைவி. போய் பார்த்து இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், யாரோ ஒரு பெரிய தவ முனிவர் வந்திருக்கிறாரு, மூலனுடைய உடலில் அந்த முனிவர் வந்திருக்கிறார் அப்படி சொல்லிட்டு வராரு. எல்லாரும் சொல்கிறாங்க. அதன் பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, மீண்டும் அந்த மாடுகள் போகும்போது தானும் போகிறாரு. அவர் அந்த சிவயோகியாரனுடைய உடலை உகுத்து விட்டு வந்தார் இல்லையா, எந்த இடத்துல விட்டாரோ அந்த இடத்த போய் பார்க்குறாரு. அந்த யோகியாரனுடைய உடலை காணோம். காரணம் என்ன தெரியுமா, சிவபெருமான் இந்த உடல்ல, மூலனுடைய உடல்ல அந்த சிவயோகியார் இருந்து சிவப்பணி செய்ய வேண்டும், சிவத்தொண்டு செய்ய வேண்டும் என்றது சிவபெருமானுடைய விருப்பமாக இருந்திருக்கிறது. அந்த உடல் காணாமல் போகிறது. ஆகவே அந்த மூலனுடைய உடலில் இருந்த சிவயோகியார் திருமூலர் என்று அழைக்கப்படுகிறார். இன்னைக்கு நாம பார்க்கின்றோம் 3000 பாடல்கள், திருமந்திரம் என்ற தொகுப்புல நாம பார்க்கக்கூடிய தேவார பாடல் 3000 பாடல், ஒன்றொன்றும் அப்படியே மணியான பாடல்கள். ஒவ்வொன்றும் எடுத்தா அக்குவேர் ஆணிவேராக அதை உரித்து பார்க்கக்கூடிய விஷயம். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இது திருமூலருடைய திருமந்திர பாடல். பாருங்க, சிவத்தையும் அன்பையும் ரெண்டுன்னு சொல்றான். அறிவில்லாதவன் சொல்றான், அன்பு சிவமும் ஒன்றுன்னு அறிந்து விட்டா சிவமாய உட்கார்ந்துருப்பான், அன்பே சிவமா உட்கார்ந்துருப்பான். இப்படியான 3000 பாடல்களை வழங்கிய திருமூலர் உயிர்த்தெழுந்தவர். அப்படி உயிர்த்தெழுந்தார்கள்ல யாரோ ஒருத்தருடைய உயிர்த்தெழுந்ததை ஒரு மிகப்பெரிய களியாட்டமாக இருக்கும்போது, இந்து தர்மத்தில் உயிர்த்தெழுந்தார்களுடைய எண்ணிக்கை ஏராளம். அந்த ஏராளமானவர்களில் ஒன்று நாம் ஏற்கனவே பார்த்த திருநாவுக்கரச பெருமான், இப்போ திருமூல பெருமான், 63 நாயன்மார்கள் ஒருத்தர், அவருடைய வரலாற்றையும் பார்த்திருக்கின்றோம். இது மாதிரி பல விஷயங்கள் வருகின்றது. தொடர்ந்து பாருங்க, உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். வணக்கம்.